ஸோ உங்களுக்கு மைக்ரோ ப்ராசரும் அதுக்கப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷனையும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டூடெண்ட் கொஸ்டின் ரிசீவ்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் ரிசீவ்லா? எஸ் சார். ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. மெமரி சிப்போட சைஸ் வந்து 512 cross 1K bits. Then find the number of chips required to make 1 megabyte of memory. So இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். So find the number of chips to make 1 megabyte memory. So மொத்தம் 1 megabyte memory இருக்கு. அதுல ஒவ்வொரு மெமரி சிப்போட சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன ஆன்சர் வருது டிவைட் பண்ணா? 1 megabyte divided by 512 into 1K bits. மேல பைட்டு கீழே பிட்ஸ். ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் வரும். ஸ்டூடெண்ட் ஆன்சர் என்னது இந்த சம்க்கு? 1 megabyte. ஸோ இதுலயே சால்வ் பண்ணோம்னா மேல பாத்தீங்கன்னா டோட்டலா மெமரி வந்து 1 megabyte வேணும். அப்போ 1 megabyteனா 10 power 6 into 8 பிட். ஏன்னா 1 மெகானா இதுதான். 1 மெகானா 10 power 6 into பைட்னா 8 பிட். கீழே வந்து 512 1K பிட்ஸ். 1Kனா என்னது? 1Kனா என்னது? 10 power 3. 1Kனா 10 power 3 into 1Kனா 10 power 3 into 512. அவ்வளோதான், இதில் ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா மேலே வந்து பைட்ல இருக்கும், அதை 8 பிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 மெகானா 10 power 6 into 8 divided by கீழே 1Kனா 10 power 3 into 512. ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்ன வருது பாருங்க. இதை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் வருது? ஸோ இதையும் டிவைட் பண்ணா 10 power 3 ஆர் அப்ராக்சிமேட்டா இந்த 512 ஈக்குவலா நம்ம என்ன வரும்? 1000 ஆர் 1024 எழுதிக்கலாம். 10 power 3 ஆர் 1024. ஏன்னா அந்த 1K சொல்றது ஆக்சுவலா 1024 ஈக்குவல் சொல்லலாம். அப்போ இந்த 512ம் 1000 அதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 2. அப்போ 2 into 8 16. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸ்டூடெண்ட் இந்த சம் புரிஞ்சுதா? Shall we start next question? Sir. Okay. So we'll share the next question. So next question on your screen now. இதன் class noteல சொல்லிருப்போம். So number of ports can be interfaced with a microprocessor whose out instruction has 8-bit operand. So 8-bit operand na how many ports can be possible? So 8-bit operand na the 8-bit வந்து minimum எல்லாமே 0 இருக்கும், maximum எல்லாமே 1 இருக்கும். அப்ப how many possibility of IO port or number of port? கிளாஸ்லயே சொல்லிருக்கோம், ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. So 8-bit operand na அதுக்கு to find a number of port formula 2 power 8. இதுதான் ஆன்சர். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? Yes, 2 power 8 na 256. Option B is correct answer. So for this question option B correct answer. So out instruction பக்கத்துல 8-bit operand சொல்லிருக்காங்க. அப்ப 8-bit operand na 2 power 8 possibility of port address வரும். அப்ப 2 power 8 equal to 256. இது கிளாஸ் நோட்லயே போட்டிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். மைக்ரோப்ராசரோட சைஸ் ஆஃப் டேட்டா பஸ் வந்து 8 பிட், சைஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ் 8 பிட், தென் த ப்ராசஸர் இஸ் ஆஃப் டேஷ் பிட். இப்போ 8085 மைக்ரோப்ராசர் இருக்குல்ல, அதோட அட்ரஸ் பஸ் என்னது? 8085 மைக்ரோப்ராசரோட அட்ரஸ் பஸ்ஸோட சைஸ் என்னது? வாட் இஸ் 8085 கிளாஸ்ல எடுத்தோம்ல 8085 மைக்ரோப்ராசர், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ்? 16 பிட். வாட் இஸ் த சைஸ்? எஸ், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் டேட்டா பிட்? 8 bit. Size of data bit 8 bit.
அப்ப அதனால அது 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் சொல்லலாம். அதே மாதிரி இங்க மைக்ரோ ப்ராசஸரோட சைஸ் என்னது 8 பிட் தான். ஓகே, தட் இஸ் கால்ட் as a 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர். So microprocessor address bus 10 bits, microprocessor size of address bus 10 bits, size of data bus 8 bit na, that is called as a 8 bit microprocessor. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். So we'll start next question. Yes, next question program related இருக்கு. Yes, இந்த question நல்லா பாத்துங்க. Find the content of, what is the content of accumulator after the execution of the given below program. So இந்த 8085 microprocessor சின்ன ப்ரோக்ராம் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் we have to find the content of accumulator. இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணோம். ஸோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க. நம்ம போர்ட்ல சால்வ் பண்ணாத ஆன்சர் தெரியும். நான் கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் XRAA அதான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் மூவ் இமீடியட் B, 4AH, மூவ் இமீடியட் B, 4AH. நெக்ஸ்ட் SUI subtract immediate SUI 4FH, SUI 4FH. next ANA, next ANAB last halt. So question note பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். So போர்டு பாருங்க, நாம சால்வ் பண்ணலாம். So question எழுதிருக்கோம். XRAA first line, second line MVI move immediate B, 4AH, next line subtract immediate 4FH, அப்புறம் AND operation with B halt. So at the end of program we have to find content of accumulator. So first XRAA perform பண்ணா what is the value of A value 00H. ஏன்னா இதோட ஆப்ரேஷன் XR ஆப்ரேஷன் வித் A, XR ஆப்ரேஷன் A ரிசல்ட் ஸ்டோர் இன் A தான் இதோட இது. அப்ப A ஓட வேல்யூ சேம் இன்புட்க்கு XR அவுட்புட் இஸ் 0, அப்ப 00H. நெக்ஸ்ட் லைன் B ஓட வேல்யூ 4AH. ஓகேவா, B ஓட வேல்யூ 4AH, Hங்கிறது XRக்கு. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் இமீடியட், இதோட ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா A minus B பெர்ஃபார்ம் ஆயிட்டு ரிசல்ட் வந்து A ல ஸ்டோர் ஆகும். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A 0000000. ஓகே, நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ 0100, A என்ன வரும் 1010. So perform the subtraction. So இங்க எப்படி சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும் நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல இந்த சப்ட்ராக்ஷனுக்கு பதிலா என்ன நடக்கும், 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B வந்து A ஓட ஆட் ஆகும். அது பார்த்திருப்பீங்களா. இந்த A மைனஸ் B ஓட இன்னொரு இது என்னன்னா A added with 2's complement of B. A added with 2's complement of B. அப்ப A ஓட வேல்யூ 000000000. next we have to write 2's complement of B. so 2's complementனா இந்த 1 வர வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். 10. so 101101. this is 2's complement of B. so 2's complement of B added with A. அப்ப ஆட் பண்ணா 0111101. இதுதான் A ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து மைனஸ் பண்ண தெரியாது, சப்ட்ராக்ஷன் பண்ண தெரியாது. அதுக்கு 2's complement of B எடுத்து A ஓட ஆட் ஆயிக்கும். 2's complement எடுக்கிறதுக்கு தான் மெத்தட். 1's complement எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் 1 ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். 10110. சரி, இது இங்க என்ன வரும் 1 வரும் சார் லாஸ்ட். இங்கங்களா, இங்கயா இல்லைங்க சார் 0111 வராதாங்க சார். இதுங்களா எஸ் சார். வராது. 1's complement எடுத்தா என்ன வரும் 10110101. ஒரு 1 ஆட் பண்ணா 1 + 1 0 1 1 1 0 1 1 0 1. கரெக்ட் தானே? அதான் எழுதியிருக்கேன். 10110110. ஸோ அப்படியே ஆட் ஆனா இதே தான் வரும். ஸோ இங்க தான் ஏல அது ஸ்டோர் ஆயிடுமா. 0 தான் சார் வரும், 1 வராதுங்க சார். எங்கங்க சோ நீங்க அடிஷன் பண்ணிருக்கிறதுல 1011 அடுத்து 0 தான் சார். ஓகே 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 அதான். ஸோ அது ஏ. நெக்ஸ்ட் AND ஆபரேஷன் வித் B னா இது ஏல இருக்கு. B யோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 4A. அப்ப 0100 ஏல என்ன வரும் ஏக்கு 10. AND ஆபரேஷன் 10 A என்ன வரும் 1010 AND ஆபரேஷன். எஸ் அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. AND ஆபரேஷனுக்கு பண்ணீங்கன்னா you will get answer.
2 1க்கு மட்டும் 1 வரும் சார். மத்த எல்லாத்துக்கும் 0. ஓகே ஓகே. பட் ஏவோட வேல்யூ 1011. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0001 சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆபரேஷன்னா 0 × 0 0 1 0 கரெக்டா 0 0 0 0 0 இதுதான் ஏவில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 ஃபைனல் ஆன்சர்ல ஏவோட வேல்யூ 0 1 ஹெச்ன்னு வருது. ஏவோட வேல்யூ 0 1 ஹெச். பட் ஆப்ஷன்ல அது இல்ல. 2 தானங்க சார் வருது. எது 0 நோ 2 2 0 2 ஹெச். பட் ஆப்ஷன்ல இல்ல தானே. ஆப்ஷன்ல இல்ல. ஆக்சுவலா அவங்க சப்ராக்ஷன்ல அப்படியே சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே சப்ராக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படியே சப்ராக்ட் பண்ணா இங்க பாரோ 1 ஆகும். இது என்னவா மாறும்? அப்படியே சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சப்ராக்ட் பண்ணி பாருங்க. பக்கத்துல பாரோ வாங்கணும். அப்ப இது என்னவா மாறும்? இது என்னவா மாறும்? 10 மாறுமா? சரி, ஃபர்ஸ்ட் 0 - 0 0 ஆயிரும். ஸோ ஆக்சுவலா 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஒரு நிமிஷம் 0 - 0 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க பாரோ வாங்குறப்ப இதெல்லாம் என்னவா மாறிடும்? இது வந்து 10 மாறிடும். இது 1 இது 1 இது 1 இது 1 இது 1 இது 1 மாறிடும். அப்ப 10 - 1 10 - 1 1 1 - 0 1 1 - 1 0 1 1 1 - 1 0 1 - 0 1 இதுதானே கிடைக்குது. 1 0 1 1 0 1 1 0. எஸ், எல்லாமே கரெக்ட் தான். அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஏதோ இதான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க சார். அந்த சப்ராக்ட் இமிடியேட் 4FH என்ன சார் ஆச்சு? அது ஆமாங்க பண்ணீங்களா? சார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க சார். ஓ, பெர்ஃபார்ம் பண்ண ஆன்சர் வரும் சார். சரி. ஓகே ஓகே ஓகே. இங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம இங்க 4F தப்பா எழுதிருக்கோம். நீங்க சொல்லவே இல்லை. 8421 இங்க எஃப்க்கு பதிலா நான் தப்பா எழுதிட்டேன். ஏதோ ஒரு மிஸ்டேக்னால. அப்பயே சொல்லிருக்கலாம்ல. சரி, வெயிட் வெயிட். சார் நீங்க அது வந்துட்டு பியோட வேல்யூ தான் 4Aன்னு எடுத்தீங்க சார் முன்னாடி. அதான் அதை வச்சு சப்ராக்ட் பண்ணிட்டேன். அதனால அது தப்பாயிருச்சு. கரெக்ட். ஓகேங்க பி சார். அது கரெக்ட். பி அது கரெக்ட் தான். நான் அதை வந்து அதனால சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஒரு கன்ஃபியூஷன்ல. அடுத்த இப்ப ஸ்டெப் ஏவோட வேல்யூ 0 0 தான். ஏவோட வேல்யூ 0 0 0 0 0 0. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 4A தான். சப்ராக்ட் இமிடியேட் வித் 4F னால சப்ராக்ட் பண்ணோம். அப்ப 0 1 0 0 1 1 1 1 இப்படிதான் சப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இங்க A - 4F நான் முன்ன ஒரு கன்ஃபியூஷன் எழுதிட்டேன். A - 4F ரிசல்ட் ஸ்டோர்ட் இன் A இதான் ப்ராசஸ். இப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க வராது. இது வந்து 10 ஆயிரும் பாரோ பண்ணா. இங்க 1 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 பாரோ 1 வரும். இப்ப 10 - 1 1 0 0 0 ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கேன். கூப்பிட்ற ஒரு ஈவினிங் கிளாஸ்ல இருக்கேன். அதான் ஒரு 9:30 கூப்பிட்றேன். நான் இப்போ ஈவினிங் கிளாஸ் இருக்கு. முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஓகே. இப்ப 1 1 1 - 1 0 இங்கேயும் 1 வருது. இதுதான் வந்து இப்ப ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஏவும் பியும் பியோட வேல்யூ இங்க 4ஆ 0 1 0 0 ஏவா 1 0 1 0. நான் பர்ஃபார்ம் அண்ட் ஆபரேஷன் 0 0 0 0 0 0 0 0 இதுதான் ஏ. அப்ப ரிசல்ட் ஏ வந்து 0 0 H தான். அப்ப ஆப்ஷன் ஃபைனலா ஏல வந்து 0 0 H தான் இருக்கும். அந்த நான் இந்த இடத்துல 4Fல சப்ராக்ட் பண்ணாம பியோட வேல்யூ வச்சு சப்ராக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த ஆன்சர் தப்பா வந்துருச்சு. அதான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் சி கரெக்ட். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி கரெக்ட். 4Aங்கிறது எதோட வேல்யூ சார்? அது
இந்த பியோட வேல்யூ 4AH, லாஸ்டா ஏ அண்ட் ஆப்ரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி பண்றப்ப அந்த 4F இங்க யூஸ் பண்ணிக்கும், 4A இங்க யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே சார். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் 00H தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நான் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஆன்சர் வரல, பட் இப்போ கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ 4AH, சப்ராக்ட் இமீடியட் ஏவும் 4FH சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஆன்சர் வரும். வர ஆன்சர் மறுபடியும் அண்ட் ஆப்ரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, பியோட வேல்யூ 4AH, அண்ட் ஆப்ரேஷன் பண்ணா ஏவோட வேல்யூ 00H இருக்கும். அதான் ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ வில் ஷேர் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் தியரி கொஸ்டின் தான், ரீட் பண்ணுங்க. when the microprocessor reads an input port, the instruction in does not set any flag. If the input reading is FOH, what is the logical instruction can be used to set the zero flag? ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபிளாக் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜீரோ ஃபிளாக் எதுவுமே அஃபெக்ட் ஆகலின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆப்ரேஷன் வந்து ஜீரோ ஃபிளாக செட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜீரோ ஃபிளாக் ஒன்னுனா ரிசல்ட் வந்து ஜீரோவா நான் ஜீரோவா? ஜீரோ ஃபிளாக் ஒன் ஆகணும்னா அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷனோட ரிசல்ட் ஜீரோவா நான் ஜீரோவா? ஜீரோ சார். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ரிசல்ட் 00H வந்தாதான், அதாவது ஏதாச்சும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ரிசல்ட், ஏதாச்சும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ரிசல்ட் 00H வந்தாதான் ஜீரோ ஃபிளாக் என்ன ஆகும்? ஜீரோ ஃபிளாக் என்ன ஆகும்? 1 செட் ஆகும். அப்ப எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அரித்மெட்டிக் அக்யூமுலேட்டரோட ரிசல்ட் 00H வரும்? XRA. போன சம்ல கூட ப்ராப்ளம்ல பார்த்தோம்ல, XRA பர்ஃபார்ம் பண்றப்ப உங்களுக்கு ஏ வந்து சேம் வேல்யூ, அப்ப சேம் வேல்யூக்கு ஏவோட வேல்யூ 00H மாறும். ஆஃப்டர் XRA ஆப்ரேஷன் ஏவோட வேல்யூ 00H மாறும். அப்ப when A value goes to A value changes as 00H, that time Z flag set to 1. அவன் கொஸ்டின் அதான் கேட்டுக்கிறாங்க, what logical instruction can be used to set the zero flag? அப்ப XRA தான் வந்து XRA பர்ஃபார்ம் பண்றதுனால ஃபார் சேம் இன்புட் அவுட்புட் இஸ் 0, அதான் XR ஆப்ரேஷன். அப்ப ஏ வந்து 00H மாறும், அப்பதான் Z flag வந்து 1 செட் ஆகும். அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். ஸ்டூடண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? அது சும்மா கொடுத்துருக்காங்க, அது ஃபிளாக் எதுவும் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்ப. அதை பத்தி நம்மளுக்கு வரி இல்லை. இது குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் லைன் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் அனுப்பியிருப்பேன். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. What is the output at port 1 when the following instruction is executed? When the following instruction is executed. So first line move immediate A, 8FH. Next line add immediate 72H. அப்ப ஆட் பண்ணிட்டு ஜம்ப் ஆன் கேரி வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதுலயே கூட சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏவோட வேல்யூ 8H. ஸோ வாட் இஸ் பைனரி வேல்யூ ஆஃப் ஏ? ஸோ ஏவோட வேல்யூ 8H. அப்ப என்ன வரும்? 8னா 1, 0 0 0, Fனா 1 1 1 1. இதான் ஏவோட பைனரி வேல்யூ. Hexadecimal value 8H. This is binary value. Next add immediate with 72H. And that 72H ஓட binary value 0 1 1 1, 2 na 0 0 1 0. இப்போ என்ன பண்றீங்க? ஆட் பண்றீங்க. So now we have to add. ஆட் பண்ண என்ன வரும்? 1 1 plus 1 0 carry 1, 1 plus 1 1 plus 1 0 carry 1, 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 1 plus 1 0 carry 1. அப்ப carry present. Jump on carry. Condition true or false? True sir. கண்டிஷன் ட்ரூனா டிஸ்பிளேங்கிற ஒரு லேபிளுக்கு போவோம். இது வந்து ஜம்ப் டு இந்த லேபிள், அப்ப இங்க ஜம்ப் ஆகும்.
கண்டிஷன் ஃபால்ஸ்னா தான் அவுட்புட் போர்ட் 1 வரும். இங்க கண்டிஷன் வந்து என்னது, கண்டிஷன் ட்ரூ. அப்ப டிஎஸ்பிளே அது டிஸ்பிளே தான். அது அப்படி நேம் வச்சிருக்காங்க, லேபிளிங் சொல்லுவாங்கல்ல, லேபிளோட நேம் டிஸ்பிளேக்கு போவோம். டிஸ்பிளேக்கு போய் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வித் ஏ. அப்ப வாட் இஸ் ஏ வேல்யூ? இது நிறைய எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணா வாட் இஸ் ஏ வேல்யூ? 0 0 h தான் வரும். ஃபார் சேம் இன்புட் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா 0 0 h ன்னு வரும். அப்ப அவுட்புட் போர்ட் 1னா அவுட்புட்டோட மீன் யூஸ் என்னது, ஏவோட வேல்யூ போர்ட் 1ல டிஸ்பிளே ஆகும். ஏவோட வேல்யூ போர்ட் 1ல அவுட்புட்டா கிடைக்கும். அப்ப 0 0 h தான் போர்ட் 1ல அவுட்புட்டா கிடைக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஸ்டூடெண்ட்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, பி 0 0 h ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இங்க கேரி ப்ரெசென்டா இருக்கிறதுனால டிஸ்பிளேங்கிற லேபிளுக்கு ஜம்ப் ஆகும். இதே கேரி நாட் ப்ரெசென்டா இருந்தா அடுத்த லைன் அவுட்புட் போர்ட் 1ல ஏவோட வேல்யூ 0 1 h ன்னு வரும். இதே சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார் எக்ஸ்ஆர் ஏ அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ கூட தான் எக்ஸ்ஆர் பண்ணணுமாங்க சார்? ஆமாமா, வெயிட் அப்படி பண்ணும் ஆமாமா தப்பா? அப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏ 8 ஆஃப்னா 8 ஆஃப் 8 ஆஃப் எக்ஸ்ஆர் பண்ணா 0 0 தான் வரும். ஏல என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓ, ஏ எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும். ஓகேங்க சார். நான் ரிசல்ட் ஏவும் எக்ஸ்ஆர் பண்ணோம், ஏவும் எக்ஸ்ஆர் பண்ணோம். சேம் இன்புட்டா இருந்தா எக்ஸ்ஆர் அவுட்புட் வந்து 0 தான் வரும். 8 ஆஃப் எக்ஸ்ஆர் ஆகும், பிட் வைஸ் எக்ஸ்ஆர் ஆகும். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க. இதே சேம் ப்ரோக்ராம்ல இந்த ஜேசிக்கு பதிலா ஜேஎன்சின்னு எழுதிருப்பாங்க. ஜேஎன்சினா ஜம்ப் ஆன் நோ கேரி. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ்னா டிஸ்பிளேக்கு போகாது, அவுட்புட் போர்ட் 1க்கு வரும். அப்ப போர்ட் 1ல என்ன டிஸ்பிளே ஆகும்? ஏவோட வேல்யூ 0 அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். வெரி குட், ஆப்ஷன் ஏ கரெக்ட். சோ இது சாம்பிளுக்கு ஒரு 1-2 ப்ரோக்ராம் எடுத்து பார்த்திருப்போம். நீங்க தான் ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ல போட்ட எல்லா ப்ரோக்ராம், ப்ரீவியஸ் ஐஇஎஸ் கொஸ்டின்ல கேட்ட ப்ரோக்ராம், அதுக்குன்னு எல்லாமே ஒரு 100 கொஸ்டின் இருக்கு இந்த 8085 மைக்ரோ ப்ராசர்ல. 100 உட்காந்து நீங்க சால்வ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 நாச்சும் சால்வ் பண்ணோம். நம்ம கிளாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுவோம். இந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டா பத்தாது. இது வந்து ஒரு டாபிக்கும் ஒரு 25 ப்ராப்ளம் சாம்பிள் மாதிரி சால்வ் பண்ணி காமிப்போம். இந்த 25 வச்சு அட்லீஸ்ட் இன்னொரு 25 நாச்சும் நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். இன்னும் டைம் அவைலபிலிட்டி இருந்தா ஒவ்வொரு டாபிக்கும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல 7 சாப்டர் இருக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மோர் தேன் இனஃப். அது கொஸ்டின் நிறைய சால்வ் பண்றதும் முக்கியம். அப்படி இல்லைனாலும் கிளாஸோட ஷார்ட் நோட்ஸை தரவா படிச்சுட்டு கிளாஸ்ல எடுக்கிற ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்றதும் முக்கியம். மூணாவதா தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 70 ப்ராப்ளம் சால்வ் பண்றது. நம்ம கிளாஸ்ல 30 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா ஒரு சாப்டர்ல நீங்க ஒரு 70 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். மூணுமே முக்கியம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ் நோட்ஸ் எழுதணும், கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ் படிக்கணும், தரவா படிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ற ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் அந்த 30 கொஸ்டின் வச்சு நீங்க இன்னொரு 70 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதுதான் மூணாவது ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப் இருந்தாதான் கன்ஃபார்மா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பட் அந்த மூணாவது ஸ்டெப் வந்து எல்லாத்துக்குமே உடனே பாசிபிலிட்டி கிடையாது. பட் பாசிபிலிட்டி வர மாதிரி நீங்க தான் டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். அப்ப 3 ஸ்டெப் இருந்தா போதும். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கணும், கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்கணும், அதான் மனப்பாடம் பண்ணி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் தரவா மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், கிளாஸ் நோட்ஸ் தரவா மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. சும்மா ஐஎஸ் கொஸ்டினே திரும்பி போட்டு பார்த்தே இருப்பீங்க. நாங்களாம் நிறைய ஐஎஸ் கொஸ்டின் எல்லாம் திரும்பி எல்லாம் போட்டு பார்க்க மாட்டேன் எந்த எக்ஸாமுக்கும். அப்படியே எக்ஸாமுக்கு போயிடுவேன். நாங்க கிளாஸ் நோட்ஸ், கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா, கான்செப்ட் எல்லாத்தையும் தரவா மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணி இருக்கிறதுனால அப்ப நானெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு அப்படியே டைரக்டா தான் போவேன். பட் எனக்குமே ஐஎஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 200 ஐஎஸ் கொஸ்டின் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல. அப்போ ஐஎஸ் கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டோம்னா அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 7 டாபிக்னா ஆவரேஜா ஒரு 1400 ஐஎஸ் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இந்த 1400 2 டைம் சால்வ் பண்ணி பார்த்து எக்ஸாம் ஹாலுக்கு போனேன்னா எனக்கும் ரொம்ப டாப் 5 ரேங்க் வந்து தான் இருப்பேன். ஸோ அதனால இந்த 3 ஸ்டெப் முக்கியம். கிளாஸை நல்லா அட்டன் பண்ணிட்டு கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு கிளாஸ் நோட்ஸ் மனப்பாடம் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஒரு கால்வாசி கிணற தாண்டின மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிளாஸ்ல நடத்துற ஒரு 30 ப்ராப்ளம்ஸும் புரியுதா, எல்லாம் டாபிக் வைஸ் நல்லா எல்லா சம்மும் புரியுதான்னு செக் பண்ணும். அதுதான் 2வது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் ஒரு முக்கால்வாசி கிணத்தை தாண்டிட்ட மாதிரி.
ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா அதையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே கிணத்தை நீங்க தாண்டின மாதிரி. இந்த 3ம் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அந்த 3வதுல மட்டும் கொஞ்சம் லேகா இருப்பேன்னா, நான் 10 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டேன். இதே கிளாஸ் தான் எடுக்கிறேன். வேற எந்த கிளாஸ் எடுக்கிறது இல்லை. இதே சப்ஜெக்ட்ஸ் தான். அதனால எனக்கு மேக்ஸிமம் அங்கங்க கொஸ்டின் எல்லாம் நான் நிறைய சால்வ் பண்ணி ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. பட் இந்த 3 ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம். அப்பதான் கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும். லக் இல்லைன்னா கூட கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்டா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். கிளாஸ் நோட்ஸ். ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. அப்படியே சொன்னேன். கிளாஸ் நோட் எல்லாம் படிக்கவே முடியாது கடைசி நேரத்துல. ஷார்ட் நோட்ஸ். கிளாஸ் நோட்ஸ் அப்புறம் ஷார்ட் அதுக்கு நோட்ஸ். முன்னாடி கிளாஸ் கவனிக்கணும். ஆமா தானே, கிளாஸ் கவனிக்கணும். ஓனா படிக்கிறதுல நீங்க கோச்சிங் கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் கிளாஸை கவனிக்கணும். கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். அதை தரவா மனப்பாடம் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் என்னது? ஏதாச்சும் சொல்லுங்க வேமா. சொல்லுங்க, கேட்கல. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட் யாராச்சும் சொல்லுங்க. ப்ராப்ளம்ஸ். நான் கிளாஸ்ல நடத்துற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிதா, எல்லாம் புரியுதா, எல்லாம் செக் பண்ணிக்கணும். கிளாஸ்ல நடத்துற ப்ராப்ளம்ஸ், கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். அதான் 2வது ஸ்டெப். அதே போதும், முக்காவாசி கிணத்தை தாண்டிடலாம். லக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம். சம்டைம் லக் இல்லாத பட்சத்துல அந்த டாபிக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஐஎஸ் கொஸ்டின் ஒரு 70-80 கொஸ்டின் இருக்கும். அதையும் சேர்த்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா அந்த டாபிக் ஓவர் ஆயிரும். அதே மாதிரி அடுத்த டாபிக் ஒரு சப்ஜெக்ட்ல 7 டாபிக் இருக்கும். 6-7 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பட் இது கடைசி முனிசிபல் எக்ஸாம் எழுதுறவங்க கடைசி 1 மந்த் டைம்ல எப்படி ப்ராப்பரா பண்ணுமோ அது மாதிரி பண்ணுங்க. ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜிகேல இருக்கிற 10 டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ் விட்டா கூட 9 டாபிக், டெக்னிக்கல் இருக்கிற 10 சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்ந்து சைமல்டேனியஸா படிக்கணும். நீங்க ஒரே சப்ஜெக்டை மட்டும் படிச்சு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ல வெயிட்டேஜ் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question on your screen. Which signal is used for memory chip interfacing with 8085 microprocessor? So class நோட்ல நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085ல இங்க சாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதுக்காக இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் 8085 மைக்ரோ ப்ராசரோட ஃபீச்சர்ஸும் ஆர்கிடெக்சரும் தரவா படிச்சிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ற அளவுக்கு கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிளாஸ் நோட்ஸ் படிக்கிறதா. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க வேகமா, ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹோல்டு HLDAவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மைக்ரோ ப்ராசரும் டிஎம்ஏ கண்ட்ரோலரும் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறப்ப அந்த ஹோல்ட் இஸ் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் டிஎம்ஏ கண்ட்ரோலர் டு மைக்ரோ ப்ராசர் டு யூஸ் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ். அப்ப மைக்ரோ ப்ராசர் என்ன பண்ணும், கரண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் ரிலீஸ் பண்ணிட்டு டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு இன்ஃபார்ம் பண்ணும் த்ரோ HLDA. ஹோல்டுங்கிறது டிஎம்ஏ கண்ட்ரோலர்ல இருந்து மைக்ரோ ப்ராசருக்கு போற இன்புட் சிக்னல். HLDAங்கிறது மைக்ரோ ப்ராசர்ல இருந்து டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு போற அவுட்புட் சிக்னல். அது வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலருக்காக தான் யூஸ் ஆகும். பல்க் அண்ட் ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல வெயிட்டுங்கிற ஒரு சிக்னலே நாம படிக்க கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க தெரியும். அந்த வெயிட்டுங்கிற ஒரு சிக்னலே படிக்க மாட்டோம். ரெடி தான் யூஸ் ஆகும். இது கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த 8085 மைக்ரோ ப்ராசரும் ஒரு மெமரியும் இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கிறப்ப 8085 மைக்ரோ ப்ராசர் ஃபாஸ்டா இருக்கும், மெமரி ஸ்லோவா இருக்கும். அப்ப ரெடி வந்து 0ன்னு சொல்றப்ப மைக்ரோ ப்ராசர் எதுக்கு போவோம், வெயிட் ஸ்டேட்டுக்கு போவோம். இதே ரெடி வந்து 1ன்னு வரப்ப மைக்ரோ ப்ராசர் கம் அவுட்ஸ் ஆஃப் வெயிட் ஸ்டேட்னு படிப்போம். அப்ப மெமரி சிப் இன்டர்ஃபேசிங்க்கு எந்த சிக்னல் யூஸ் ஆகுது? ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் கரெக்ட்? ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? வேகமா சொல்லுங்க. ஆப்ஷன் சி, ரெடி சிக்னல். எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 4-bit. ஓகே, இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். A microprocessor with 14-bit address bus will be able to access. So 14-bit address bus na enadhu? 2 power 14. 2 power 14 என்ன வரும்னு பாருங்க. 2 power 10 என்ன வரும்? 1024. 1K.
2 power 10 னா 1k ன்னு சொல்லலாம். 1024 இல்லைன்னா 1k சொல்லலாம். 2 power 11 னா 2k சொல்லலாம். 2 power 11 னா 2k சொல்லலாம். 2 power 12 னா 3k. அப்படியே 3k இல்ல 4k. ஓகேவா? 2 power 12 னா 4k. 2 power 13 னா என்ன வரும்? 8k. 2 power 14 னா 8k 16k. அப்படியே டபுள் ஆக்குனா 16k வரும். 2 power 15 னா என்ன வரும்? 32k. எஸ் 32k அப்ராக்சிமேட்டா. 2 power 16 னா என்ன வரும்? 64k வரும். இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல எழுதிப்போம். இங்க 2 power 14 னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஸ்டூடண்ட்? ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வேகமா சொல்லுங்க. Option B. Option B 16k correct answer. 16k of memory chip correct answer. So we'll solve next question. So next question பாருங்க உங்க ஸ்கிரீன்ல. நானும் கொஸ்டின் பாத்துக்கிறேன். XRA. Yes, this is the next question. So XRAA இது முன்னையே நிறைய முறை பார்த்தாச்சு. XRAA எக்ஸிக்யூட் ஆனா என்ன நடக்கும்? The Zero zero flag. flag is set. வெரி குட். ஏன்னா XRAA பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு A ஓட வேல்யூ 0 0 H ன்னு மாறும். when A value goes to 0 0 H, Z flag செட் ஆகும். Z flag செட் ஆகும்னா 1 ஆகும். அப்ப 0 flag is set. Option C correct answer. Okay, for this question option C correct answer. Option C correct answer. So we'll solve the next question. So next question பார்க்கலாம். So theory question மாதிரி சொல்லிருக்காங்க. Question கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க. The register which keeps the track of the execution of the program and which contains the memory address of the instruction currently being executed. இது என்ன ஆன்சர்? சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். எது? சார் மெமரி அட்ரஸ். மெமரி அட்ரஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் தான் அது வரும். நம்ம ஆர்கிடெக்சர்ல என்னென்ன பார்த்தோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். மெமரி ரெஜிஸ்டர்னா அதுக்கு பேர் வந்து அட்ரஸ் தான் மெமரி அட்ரஸ்ன்னு சொல்றோம். அது கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. பட் ப்ரோக்ராம் கவுண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? யூசர் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். பட் இங்க வந்து அது கேட்கல. அவங்க நல்லா ரீட் பண்ணிட்டு the memory address of the instruction currently being executed is called as a called instruction register. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல தான் அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அந்த அட்ரஸை பார்த்து அதுல என்ன டேட்டா, அந்த அட்ரஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டாவை டீகோட் பண்ணி எக்ஸிகியூஷன் பர்ஃபார்ம் ஆகும். அதனால இது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். இதை புரிஞ்சுக்கங்க. இந்த கொஸ்டின் இது நிறைய நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். கிளாஸ்ல அடிக்கடி ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் அடிக்கடி சொல்லியிருப்போம். இது இந்த கொஸ்டின் ஆன்சர் டி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ரோக்ராம் தான். நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். எஸ், இதை சால்வ் பண்ணாத ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் மூவ் இமீடியட் A, 45H. அது பிக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? அது பிக்கு மூவ் ஆகுது. பிக்கு மூவ் ஆனாலும் பியோட வேல்யூ 45H. SCனா செட் கேரி, CMCனா காம்ப்ளிமெண்ட் கேரி, RARனா ரொட்டேட் அக்யூமுலேட்டர், ரைட் த்ரோ கேரி. நெக்ஸ்ட் XRABனா XR ஆபரேஷன் பிட்வீன் A and B. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் போன முறை TNPSC-ல கேட்ட கொஸ்டின். இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. இதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நீங்க ஆன்சர் மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டலாம். சால்வ் பண்ணி பார்க்காம ஆன்சர் போட்டலாம். பட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். H தானங்க சார் வரும் ஆன்சர். எது? 45H ஆப்ஷன் பி. அது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துருச்சு. சி நினைக்கிறேன். எஸ் சார், சி தாங்க சார். ஓகே. ஏன்னா போன முறை உங்களுக்கு
ட்ரிப்ளிக் கேட்டிருந்தாங்க சார் இது. அதான் ட்ரிப்ளிகேட் தான். இது கேட் கொஸ்டின் தான். அதுக்குன்னு டக்குன்னு சீன்னு சொல்லிடாதீங்க. எப்பயும் எக்ஸாம்ல மார்க் போயிடும். ஒரு ஆல்ட்ரேஷன் கூட அவங்க பண்ணிருப்பாங்க. போட்டு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? நம்ம போட்டு பார்த்தே ஆன்சர் சொல்லிக்கலாம். ஸோ போர்டை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூவ் இம்மீடியட் ஏ கமா 45H. நெக்ஸ்ட் மூவ் பி கமா ஏ. நெக்ஸ்ட் செட் கேரி. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கேரி. நெக்ஸ்ட் ரொட்டேட் அக்யூமுலேட்டர் ரைட் த்ரோ கேரி. XRAB, XR operation between A and B. So இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் we need to find the content of accumulator. First A ஓட வேல்யூ 45H, A ஓட வேல்யூ 45H ஃபர்ஸ்ட் லைனுக்கு. செகண்ட் லைனுக்கு B ஓட வேல்யூ, வாட் இஸ் B ஓட வேல்யூ 45H, B ஓட வேல்யூ 45H. தேர்ட் லைனுக்கு செட் கேரினா கேரி வந்து 1 செட். ஃபோர்த் லைனுக்கு காம்ப்ளிமெண்ட் கேரினா ஏற்கனவே 1 செட் ஆனது இப்போ 0 மாறிடும். ஃபிஃப்த் லைனுக்கு RAR, ரொட்டேட் அக்யூமுலேட்டர் ரைட். ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ எழுதிக்கங்க. A ஓட வேல்யூ 0 1 0 0 5 னா 0 1 0 1. இது A ஓட வேல்யூ 4 5. நெக்ஸ்ட் கேரியோட வேல்யூ 0. RAR ஃபுல் ஃபார்ம் ரொட்டேட் அக்யூமுலேட்டர் ரைட் த்ரோ கேரி. த்ரூ கேரினா ரைட்னா இதுதானே? ஓகே. ரைட்னா இந்த 0 இங்க போவோம், இந்த 1 இங்க வரும், இது இங்க போகும், 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 இது இங்க போகும். அப்ப RAR பர்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? 1 0 0 0 1 0 1 0. இதுதான் A ஓட வேல்யூ. ஸோ XR ஆபரேஷன் பிட்வீன் A and B. அப்ப B ஓட வேல்யூ என்னது? 45H. 0 1 0 0 5 னா 0 1 0 1. Now XR operation for same input output is 0, for different input output is 1. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வரும், இங்கேயும் 1 வரும். ஏதோ மாறி வருது. கரெக்டா ஏதோ மிஸ்டேக்கா? XR ஆபரேஷன் எல்லாமே F எல்லாம் வருது. சூன் என்ன இது? ஏதோ காம்ப்ளிமெண்ட் கேரி. இது நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்லவே இல்லை. இது லெஃப்ட் ஷிஃப்ட் தானே? நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணோம். இப்படி போனாதான் ரைட் ஷிஃப்ட். நான் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ஷிஃப்ட். சாரி. ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா இந்த 1 வந்து இங்க போயிடும், இந்த 0 இங்க வரும், இது 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 இங்க வரும். அப்ப ஆஃப்டர் ரைட் ஷிஃப்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? இந்த 1 இங்க போவோம், இந்த 0 இங்க வரும், 0 0 1 0 0 0 0 0 1 0. இந்த 0 இங்க வருமா? அடுத்த 0, அது 1 குழப்பது 0. இந்த 0 மட்டும் இங்க வரும், 0 0 1 0. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 0 0 1 0 வரும். நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ 4FH. 0 1 0 0 4 5. 5 என்ன வரும்? 0 1 0 0. சார் 0 1 0 1 சார் பிக்கு. பிகா 5 5 5. ஓகே ஓகே. இப்போ என்ன வரும்? 1 1 1 0 0 1 1 0. இதான் ஏவில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப இது என்னது? 6 7H. அப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூ 6 7H. இது ஆப்ஷன் C கரெக்ட். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் அவங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஒரு 1 மார்க் 1.5 மார்க்ல. ஓகே. இதுக்கு 6 7H எந்த ஆப்ஷன்னா ஆக்சுவலா ஆப்ஷன் C வருது. 6 7H. கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம பாருங்க. ஸோ மேக்ஸிமம் 8085 மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சா கூட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரோக்ராம் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல இருக்க
assume 8085 microprocessor assembly language program கொடுத்திருக்காங்க. assume the carry flag is initially unset. The content of accumulator after the execution of the program. So இது கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்து பொறுமையா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட், அவ்வளவுதான். த்ரோ கேரி கிடையாது, ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட். ஓகே, கொஸ்டின் எழுதிக்கிங்க, சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? மூவ் இமீடியட் A,07H. வாட் இஸ் நெக்ஸ்ட் லைன்? சரி, நெக்ஸ்ட் லைன் வந்து RLC. வாட் இஸ் நெக்ஸ்ட் லைன்? மூவ் B, A. வாட் இஸ் நெக்ஸ்ட் லைன்? RLC. அகைன் வாட் இஸ் நெக்ஸ்ட் லைன்? RLC. நெக்ஸ்ட் add B. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் லைன்? RRC. கொஞ்சம் டைம் ஆகும், பட் பொறுமையா போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ, பார்த்தீங்கன்னா 0,0,0,0,0,1,1,1 ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் RLC பர்ஃபார்ம் பண்ணும், ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட்னு வரும். இங்க கேரி வந்து இங்க எழுதி வச்சுக்கோங்க. இனிஷியலா கேரி ஆனது செட்டா அன்செட்டா? ஸ்டூடெண்ட் இனிஷியலா கேரி என்னது? கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கல்ல. எஸ், இனிஷியலா கேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, assume the carry flag is initially unset. செட்னா 1, unsetனா என்னது? 0. இந்த RLC னா என்ன மீனிங்னா ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட், அவ்வளவுதான். த்ரோ கேரி கிடையாது, ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட். இதுதான் லெஃப்ட். லெஃப்ட்னா என்னன்னா இந்த 0 வந்து இங்கேயும் போவோம், இந்த 0 வந்து இங்கேயும் போவோம். இதுக்கு பேர் தான் RLCயோட மீனிங். RLCயோட மீனிங் ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட். த்ரோ கேரி கிடையாது, ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட்னா இந்த 0 அங்கேயும் போவோம், அந்த 0 வந்து இந்த LSTக்கு வரும். அப்ப ஆஃப்டர் RLC செகண்ட் லைனுக்கு என்ன வரும்னா லெஃப்ட் தானே. 0,0,0,0,1,1,1,0. கேரி வந்து என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். கேரி 0வா இருக்கும். இதுதான் RLCயோட ஆன்சர், செகண்ட் லைனுக்கு ஆன்சர். எஸ், இந்த ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் அகைன் மூவ் B, A. தேர்ட் லைன்ல B யோட வேல்யூ மூவ் B, Aனா இது இங்க மூவ் ஆயிக்கும். 0,0,0,0,1,1,0. இதான் தேர்ட் லைன்ல மூவ் B, Aக்கான மீனிங். ஏவோட வேல்யூ காப்பி டு B. மூவ் தான், பட் ஆக்சுவலா இங்க காப்பி ஆகும். ஏவோட வேல்யூ காப்பி டு B ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் RLC மறுபடியும் பர்ஃபார்ம் ஆகும், ஏக்கு தான் பர்ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த 0 வந்து இங்கேயும் போவோம், இந்த 0 வந்து இங்கேயும் ஷிஃப்ட் ஆகும், அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா இந்த 0 அங்க போயிருமா? 0,0,0,1,1,1,0,0. கேரி வந்து இங்க என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்கும். கரெக்டா? 0,0,1,1,1,0,0. கரெக்ட். மறுபடியும் ஃபிஃப்த் லைன் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு RLC பர்ஃபார்ம் ஆகுது. இந்த 0 இங்கேயும் போவோம், இந்த 0 பாத்தீங்கன்னா இங்கேயும் போவோம். ரொட்டேட் அக்யூமுலேட்டர் லெஃப்ட். அப்ப ஏவோட வேல்யூ 0,0,1,1, அப்புறம் 1,0,0,0. இங்க வந்து கேரி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இது இந்த RLCக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் லைன் பாருங்க, ஆட் B இருக்கு. சோ B யோட வேல்யூ ஆட் ஆகும். வாட் இஸ் B? இங்க ஏற்கனவே 0,0,0,0,1,1,1,0. ஸோ ஆட் ஆகி ஏல ஸ்டோர் ஆகும். ஆட் ஆனா 0,1,1, 1 + 1 0 கேரி 1, 1 + 1 0 கேரி 1, 1 + 1 0 கேரி 1, 1 0. இதான் ஏவோட வேல்யூ. 0,1,0,0, 0,1,0,0, 0,1,1,0. கரெக்ட், ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் அகைன் என்ன ஆகுதுன்னா RRC பர்ஃபார்ம் ஆகுது. இங்க கேரி வரல, அதனால இங்க கேரி வந்து 0வா தான் இருக்கும். ஸோ RRCனா ரொட்டேட் அக்யூமுலேட்டர் ரைட், அவ்வளவுதான். ஸோ ரைட்னா இப்படி ஆகும், இந்த 0 இங்க ரொட்டேட் ஆகும், இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த 0 மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு இதாகும். அப்ப செவன்த் லைன்ல ஏவோட வேல்யூ இந்த 0 இங்க வருதா? அப்ப இந்த 0 ஒரு இது தள்ளி போய் 0,0,1,0,0,0,1,1. கேரி வந்து என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். இதான் இந்த RRCக்கான ஆன்சர். இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கேக்குறாங்க. சோ வாட் இஸ் ஃபைனல் ஆன்சர்? ஹெக்ஸால தான் ஆப்ஷன் இருக்கு 2. இது என்னது? 3H. சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் C கரெக்ட்.
நோட் பண்ணிக்கிங்க, இது ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். For this question option C 2 3H. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தியரி கொஸ்டின் தான். எஸ், நெக்ஸ்ட் இது ஒரு தியரி கொஸ்டின் தான். In a microprocessor, the service routine for a certain interrupt starts from fixed location of memory which you cannot externally set. அது வெக்டார்டா நான் வெக்டார்டா? INTR ஒரு இன்டரப்ட், மொத்தம் 5 இன்டரப்ட் இருக்கு. ட்ராப் RST 7.5 6.5 RST 4.5 INTR இருக்கு. அதுல INTR இருக்குல்ல, INTRங்கிறது வெக்டார் இன்டரப்டா நான் வெக்டார் இன்டரப்டா? INTRங்கிறது வெக்டார் இன்டரப்டா நான் வெக்டார் இன்டரப்டா? சொல்லுங்க சொல்லுங்க. INTRங்கிறது வெக்டார் இன்டரப்டா நான் வெக்டார் இன்டரப்டா? நான் வெக்டார் இன்டரப்ட். நான் வெக்டார் இன்டரப்ட்னா அந்த INTR இன்டரப்ட் ஆக்டிவேட் ஆனா சப்ரோட்டினோட அட்ரஸ் வந்து எக்ஸ்டர்னலா செட் பண்ணோம். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா which cannot externally set, அந்த ஃபிக்ஸட் லொகேஷன் அந்த சப்ரோட்டினோட சர்வீஸ் ரொட்டீன் சர்வீஸ் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட அட்ரஸை எக்ஸ்டர்னலி செட் cannot be externally set. அப்ப அந்த தியரி பாத்தீங்கன்னா வெக்டார் இன்டரப்டா நான் வெக்டார் இன்டரப்டா? வெக்டார் கரெக்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா வெக்டார்னு ஒரு ஆன்சர் வரும். வெக்டார் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட், பட் த இன்டரப்ட் கேன் பி டிலேட் ஆர் ரிஜெக்டட். ஸோ இன்டரப்ட் கேன் பி எனேபிள்ட் ஆர் டிசேபிள்டுங்கிறது மாஸ்கபிள் இன்டரப்ட். cannot be enabled or disabled நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். அதுல ட்ராப் வந்து நான் மாஸ்கபிள்னு படிச்சிருப்பீங்க, மறந்துடாதீங்க. TARP ட்ராப் வந்து நான் மாஸ்கபிள் படிச்சிருப்பீங்க. பட் இங்க கொஸ்டின்ல தியரி படி மாஸ்கபிளா நான் மாஸ்கபிளா? மாஸ்கபிள். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எஸ், ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அவங்க தியரி ஸ்டேட்மெண்ட் படி அதாவது சப்ரோட்டினோட அட்ரஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கும், எக்ஸ்டர்னலா செட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து வெக்டார் இன்டரப்ட். INTRங்கிறது நான் வெக்டார் இன்டரப்ட். பட் இங்க அதை INTR சும்மா சொன்னேன். அதே மாதிரி ட்ராப்ங்கிறது நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். இன்டரப்ட் கேன் பி எனேபிள்ட் ஆர் டிசேபிள்டு பை எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாஸ்கபிள். ஆஸ் பர் த தியரி ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சின்ன ப்ரோக்ராம். Okay, next question on your screen now. 8085 execute the following instruction. LXI 30A0H DAD na double add HL add ஆகி result HL store ஆகும். Next PCHL exchange between PC and HL. ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் இது, நோட் பண்ணிக்கங்க, போர்டில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை நோட் பண்ணீங்கன்னா ஓகே, 3 லைன் தான். ஸோ LXI-H 30A0H டபுள் ஆட் H நெக்ஸ்ட் PCHL. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் HL வேல்யூ 30A0Hன்னு வரும். இது வந்து Hக்கும் இது Lக்கும் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் டபுள் ஆட்னா HLம் ஆட் ஆகி ரிசல்ட் HLஏ ஸ்டோர் ஆகும். அப்ப 3 என்னது 0 0 1 1 0 0 0. இது Hோட வேல்யூ. Lோட வேல்யூ 1 0 1 0 0 0 0. இது HLோட வேல்யூ. மறுபடியும் HL 0 0 1 1. ஏனா 1 0 1 0 0 0 0. இப்ப ஆட் ஆகும். ஆட் ஆனா 0 0 0 0 0 1 plus 1 0 carry 1 1 1 plus 1 0 carry 1 1 0 0 0 1 plus 1 0 carry 1 1 carry 1
10. அப்ப இது வந்து ஹெச்எல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஹெச்எல் வந்து எதுக்கு மாத்தோம்னா பிசிக்கு மாறும். அப்ப பிசியோட வேல்யூ தான் கேக்குறாங்க. ப்ரோக்ராம் கவுண்டர்னா அது வந்து 16 பிட் தானே. அப்ப பிசியோட வேல்யூ கேக்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிசி? இந்த ஹெச்எல் வேல்யூ ப்ரோக்ராம் கவுண்டர் காப்பி ஆகும். அப்ப வாட் இஸ் த வேல்யூ? 8421 6130H பிசியோட வேல்யூ. எங்க ஆப்ஷனே வரல. சாரி 30 இல்ல 40. ஓகே, பிசியோட வேல்யூ 6140H. ஹெச்எல் வேல்யூ என்னது? இந்த ஹெச்எல் வேல்யூ பிசி காப்பி ஆகும். ஹெச்எல் அதே தான் இருக்கும் 6140H. ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நான் சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. ஆப்ஷன் கரெக்டா எது? ஆப்ஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க வேகமா. எஸ், சி கரெக்ட் ஆன்சர். as per your question இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஹெச்எல் வேல்யூ காப்பி டு ப்ரோக்ராம் கவுண்டர். ஹெச்எல்லையும் அதே தான் இருக்கும். அதனால ப்ரோக்ராம் கவுண்டர் 6140H, ஹெச்எல் வேல்யூ 6140H. ஓகேவா? சி கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுவும் ப்ரோக்ராம் தான். கண்டிப்பா ப்ரோக்ராமிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் கண்டென்ட் ஆஃப் அக்யூமுலேட்டர் ஜஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த லைன் 4க்கு அப்புறம் வேணா பார்த்தா போதும். இது இன்னொரு கொஸ்டின் லிங்க்டா இருக்கும். நான் இதை மட்டும் தான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். 4 லைன் மட்டும் நீங்க சால்வ் பண்ணா போதும். கொஸ்டின் நோட் பண்ணிங்க, போர்ட்ல சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபுல் ப்ரோக்ராமும் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 4 லைனை சால்வ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் அதான் கேட்குறாங்க. லைன் 4க்கு அப்புறம் அக்யூமுலேட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க. மூவ் இமீடியட் A, B5H. நெக்ஸ்ட் மூவ் இமீடியட் B, 0EH. நெக்ஸ்ட் XRI 69H. நெக்ஸ்ட் ஆட் B. இந்த ஆடுக்கு அப்புறம் we have to find the content of accumulator. இந்த ஆடுக்கு அப்புறம் we have to find the content of accumulator. We have to find the content of accumulator. இப்போ A ஓட வேல்யூ B5H, A ஓட வேல்யூ B5H. B னா என்னது? 1011, 5 னா 0101. நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ 0E 0000. E னா என்னது? 110. நெக்ஸ்ட் XRI, A ஓட XRI பெர்ஃபார்ம் ஆகும். அப்ப A ஓட வேல்யூ 10110101. 69H ஓட பைனரி வேல்யூ 0110. 1001. இப்ப we have to perform XOR operation. XOR operation, same input, output is 0. Different input, output is 1 1 1 0 1 1. இது A ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஆட் B னா A-வும் B-யும் ஆட் ஆகும். B ஓட வேல்யூ 000 11. now add B னா A-வும் B-யும் ஆட் ஆகி ரிசல்ட் A-லயே ஸ்டோர் ஆகும். அப்ப 0 1 1 + 1 0 carry 1 1 carry 1 0 carry 1 1 1 1. இதான் A ஓட வேல்யூ. அப்ப A ஓட வேல்யூ 842 னா என்னது? E. இது என்னது? 8421 842 A. EAH. எந்த ஆப்ஷன் வருது ஸ்டூடெண்ட்? ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டான்ட்டு. ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? இல்ல, செக் பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்ட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்ல ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஸ்டின் எல்லாம் நிறைய இருக்கு. அது நீங்க கிளாஸ் நோட்ஸ்ல தரவா படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். நைக்விஸ்ட்ரேட். எஸ், இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விசிபிளா இருக்கா? இது பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிடலாம். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் கொஸ்டின் விசிபிளா இருக்கா? ஆப்ஷன் ஏ சார். ஏவா?
A wrong. So Nyquist rate என்ன ஃபார்முலா? 2FM. 2FM. 2 into question la what is the value of FM? 100. அப்ப B தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஓகேவா? நீங்க தப்பா சொன்னீங்க. சார் ஓகேங்க சார். ஓகே. அதான் ஒரு இதுல தப்பா சொல்லிடுவீங்க. நீங்க எல்லாம் படிச்ச படிப்புக்கு எக்ஸாம கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணீங்கன்னாவே நல்ல மார்க் வந்துடும். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் வராம பாத்துக்குங்க. உங்களை சொல்ல ஜெனரலா சொல்றேன். நானா இருந்தாலும் அப்படிதான். நானே போன டிஆர்பி எக்ஸாம்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி ஒரு 20 மார்க் பக்கமா கம்மியாயிடுச்சு. நான் ஆக்சுவலா நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பிரியங்கா என்னை பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்களா வேலையான்னு தெரியலைங்க. ஆமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆயிட்டீங்கன்னு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. ஒரு காலேஜ் சவுடேஸ்வரி காலேஜ்ல உங்களை மீட் பண்றப்ப நீங்க சொன்னீங்க. ஆமாங்க சார். நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி தான் ஒரு 10 மார்க் கம்மியாயிருச்சு டிஆர்பில. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணாதீங்க. படிச்சது தரவா படிச்சீங்கன்னாவே கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஓகேவா? பட் இந்த லாஸ்டா டிஎன்பிசி ஏ எழுதுறப்ப நான் கேர்லெஸ் மிஸ்டேக் டெக்னிக்கல்னு சொன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அவ்வளவுதான். மேக்ஸிமம் கேர்லெஸ் மிஸ்டேக்கே எழுதாத மாதிரி தான் பண்ணேன். ஸோ நல்லா கான்ஃபிடண்டா தரவா அட்டன் பண்ணீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஓகே, இதுக்கு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று சாம்பிளிங்லேயே ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். வி ஹாவ் டு ஃபைண்ட் நைக்விஸ்ட் சாம்பிளிங் இன்டர்வல். ஸோ நைக்விஸ்ட் சாம்பிளிங் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் சாம்பிளிங் இன்டர்வல் பார்க்கலாம். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைக்விஸ்ட் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அப்புறம் நைக்விஸ்ட் இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எஃப் என்ன வரும்? சிங்க் 350t, அதை வந்து sin 350 πt டிவைடட் பை 350 πt டிவைட் பை அந்த மாதிரி எழுதுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு F1 என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு F1 சால்வ் பண்ணிடலாமா? போர்ட்ல சால்வ் பண்ற இல்லைனா வெயிட், கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. எஸ், கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிக்னல் x of t equal to sync 350t sync 350t plus sync 250t இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2πf1 equal to 315 வரும் எக்ஸ்பேண்ட் பண்றப்ப. அப்ப f1 ஓட வேல்யூ என்னது? 175/5 வரும். 175/5. அதே மாதிரி இங்க 2πf2 ஓட வேல்யூ 250. அப்ப f2 ஓட வேல்யூ 250ல பாதி எவ்வளவு? 125/5 வருது. அப்ப fm கேட்டாங்கன்னா இங்க ரெண்டு இது ஆட் ஆச்சுன்னா மேக்ஸிமமா எடுத்துக்கணும். வாட் இஸ் மேக்ஸிமம்? இதுல 175/5 தான் மேக்ஸிமம். அப்ப நைக்விஸ்ட் ரேட்டுக்கு ஃபார்முலா 2 into fm. அப்ப 350 டிவைடட் பை 5. பட் நைக்விஸ்ட் இன்டர்வல் வேணும், அது ஃபார்முலா 1 by நைக்விஸ்ட் ரேட்டு. அப்ப 5/350 செகண்ட்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நானே சால்வ் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? B. எஸ், பி கரெக்ட் ஆன்சர். ஏதோ மிஸ்டேக் ஒரே நிமிஷம். இங்க 2πf1 எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்? ஏன்னா சிங்க்கு என்ன ஃபார்முலா? சார் சிங்க் அதான் 350/t டிவைடட் பை 350/t அந்த மாதிரி வரும்.
அப்ப இங்க வந்து 350 பைக்கு ஈக்குவேட் பண்ணும். சாரி, இங்கேயும் பை. அப்ப இங்க வந்து 175 தான் வரும். சாரி, 175 தான் வருது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 125 தான் வருது. அப்ப மேக்ஸிமம் 175. அப்ப 350 வருது. அப்ப 1/350 வருது. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் ஏ கரெக்ட். இப்ப நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா வேற ஆன்சர் வரும், அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்விங் லேப்டாப் எடுக்கிறது ஈஸியா இருக்கா, போர்டு எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கா? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். போர்டுல எது போர்டுலயா? யா, லேப்டாப்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, மேல கொஸ்டின் இருக்கும் கீழே. எனக்கு லேப்டாப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்க்கலாம் லேப்டாப். எது செட்டப் தான் சார் ஈஸியா இருக்கு லேப்டாப் எடுக்கு. அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும், மேல கொஸ்டின் கீழே சால்வ் பண்றது. ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தியரி கொஸ்டின் தான். இதுல கேட்டிருக்காங்க, find average output SNRQ of 4-bit PCM. எது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. Find average output SNRQ, signal to quantization noise ratio for 4-bit PCM for the sampling rate of full scale sinusoidal with fs equal to 8 kHz. ஸோ அவுட்புட் SNRQ டிபில கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி கேட்பாங்க. SNRQக்கு என்ன ஃபார்முலா? 1.76 பிளஸ் 6n. ஆன்சர் வந்து டிபில வரும். இதுதான் ஃபார்முலா. அப்ப டைரக்டா ஆன்சர் வருது. எந்த ஆன்சர் கரெக்ட்? என்னோட வேல்யூ 4 பிட், அந்த 4 பிட். அப்ப 6 × 4 24. ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். டைரக்ட் கொஸ்டின் தான், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. 1.76 பிளஸ் 6n. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பட் ஈஸியான கொஸ்டின். The signal to quantization noise ratio of an n-bit PCM, முன்னையே பார்த்தா, depends upon sampling frequency, wrong answer. Independent of n, wrong answer. அப்ப எது கரெக்டான ஆன்சர்? n இன்க்ரீஸ் ஆனா SNRQ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா SNRQ முன்னாடியே பார்த்தோம்ல, 1.76 பிளஸ் 6n. ஆன்சர் டிபில வரும். பட் வேல்யூலும் நாம் பார்த்திருப்போம், 3/2 QL² வரும், இல்லைன்னா 3/2 2^2n வரும். அப்ப n இன்க்ரீஸ் ஆச்சுன்னா SNRQ இன்க்ரீசஸ் ஆகும். அப்ப இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் n. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். இன்க்ரீசிங் வித் இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் n. இன்க்ரீசிங் வித் இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் n. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பிசிஎம்ல பார்த்தால் ஓகே, பிசிஎம்ல கூட நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை பார்த்தரலாம். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. இன் பைனரி பிசிஎம் the output SNRQ is to be held minimum of 40 dB. Determine the number of quantization level. லெவல்ஸ்னாலும் quantization level தான். இப்ப என்னோட வேல்யூ 4 இருந்தா SNRQ என்ன வரும் டிபில? SNRQ ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன ஃபார்முலா? 1.76
76 plus 6n dBங்கிற ஃபார்முலா வரும். இப்ப SN 4 பிட்டா இருந்தா வாட் இஸ் அப்ராக்சிமேட் SNRQ 25 dB ல வரும். அப்ப நம்மளுக்கு 40 டெசிபல் வேணும். அப்ப 5 எடுத்தாலும் என்ன வரும்? 40 வருமா? அப்ராக்சிமேட் எவ்வளவு வரும்? ஆரஞ்சு 30 ஒரு 31 பக்கமா வரும். அப்ப 40க்குள்ளதான் இருக்கு. 40க்கு மேல வந்தாதான் பெஸ்ட். மினிமம் 40 வேணும். அப்ப என்னோட வேல்யூ 6 எடுத்தா என்ன வரும்? 37 வருங்க சார். எஸ் 37 வருது. பட் 37னா அதுவும் இல்லையே. ஓகே, என்ன 7 எடுத்தா என்ன வருது? 40க்கு மேல வருது. ஓகேவா? 6 into 7 are 42. 40க்கு மேல வருது. அப்ப என்னோட வேல்யூ 7 தான் எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ 7 எடுத்துக்கணும். அப்ப என்னோட வேல்யூ 7னா நம்பர் ஆஃப் லெவல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவலுக்கு என்ன ஃபார்முலா? 2 பவர் n. அப்ப என்னோட வேல்யூ 7 எடுத்தா என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்? 128 சார். எஸ் 128 நல்லங்க, நான் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். எஸ் 2 பவர் எஸ் கரெக்ட் 128 கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்க என்னோட வேல்யூ 7 எடுத்தாதான் 40 dBக்கு மேல வருது. அப்ப என்னோட வேல்யூ 7னா அப்ப என்னோட வேல்யூ 7னா உங்களுக்கு 2 நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல் ஃபார்முலா 2 பவர் 7. அப்ப 128 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க மெசேஜ் சிக்னல் a cos omega mt or 2 pi fmt போட்டால் ஓகே, இல்ல a cos omega mt is applied to a delta modulator with the step size of delta. So condition for no slope overload distortion. ஏன்னா இது டெல்டா மாடுலேஷன் உங்க சிலபஸ்ல இருக்கும். கண்டிஷன் ஃபார் நோ ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ எப்ப ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன் வரும்? ஸ்டெப் சைஸ். ஓகேவா? வேணா இது போல் எழுதிக்கலாம், கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த கொஸ்டின் விசிபிளா இருக்கிறப்ப டக்குன்னு கிவன் டேட்டா எழுதிக்கிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப ஓகே மெசேஜ் சிக்னல் m of t equal to a cos omega mt. Okay, m of t equal to a cos omega mt. So s by ts equal to modulus of d m of t by dt இருந்தா என்ன வரும்? நோ எரர்க்கான கண்டிஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் m of t with respect to that. அப்ப s by ts அங்க s க்கு பதிலா அவங்க டெல்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டெல்டா by ds what is differentiation of m of t? மேக்னிட்யூட் மட்டும் a into omega m ன்னு வரும். திஸ் இஸ் கண்டிஷன் ஃபார் நோ எரர். அப்ப எப்ப ஸ்லோப் ஓவர்லோட் எரர் வரும்? when step size too small. so a into omega mங்கிறப்ப we have a slope overload error. we have a slope overload error. ஓகேவா? so del by ts less than a into omega mங்கிறப்ப we have a slope overload error. அப்ப no slope overload errorனா எப்படி இருக்கணும்? del by ts greater than or equal to a into omega m. delta by ts delta by ts greater than or equal to a into omega m. அப்ப இதை ஆல்ட்ரேட் பண்ணோம்னா delta by omega m into ts greater than or equal to a, or இதை என்ன எழுதலாம்? a ஓட வேல்யூ லெஸ் than or equal to, ஏன்னா இந்த சைடு வரப்ப a ஓட வேல்யூ லெஸ் than or equal to delta by omega m into ts. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய டைம் போட்டிருக்கேன் நிறைய கிளாஸ்ல. ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்து சொல்லுங்க வேமா, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? டு அவாய்ட் ஸ்லோப் ஓவர்லோட் எரர். இது வந்து ஸ்லோப் ஓவர்லோட் எரருக்கு, இது வந்து டு அவாய்ட். புரிஞ்சுக்குங்க, திஸ் இஸ் ஃபார் ஸ்லோப் ஓவர்லோட் எரர். இது வந்து டு அவாய்ட் ஸ்லோப் ஓவர்லோட் எரருக்கு இந்த ஃபார்முலா. இங்க லெஸ் தென் பதிலாக இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாத்திக்கிறோம். தென் as per the option we have to simplify. ஸ்டூடெண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வேமா சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் அங்கேயே இருக்கல ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் A correct. Yes, for this question option A correct. நோட் பண்ணிக்கங்க.
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, பார்த்துடலாம் வேகமா. நிறைய இருக்கா? ஓகே. அப்படியே டயர்ட் ஆகாதீங்க, டயர்ட் ஆகாம அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. A message signal this input is applied to a find pulse rate fs கேக்குறாங்க. That will prevent the slope overload error if step size is 0.314 volt. கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க, நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். டு ப்ரிவென்ட் ஸ்லோப் ஓவர்லோட் எரர்னு சொல்றாங்க. ஃபார்முலா போன இதுல பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். டு அவாய்ட் ஸ்லோப் ஓவர்லோட் எரர் அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x of t ஓட வேல்யூ, கொஸ்டின்ல x of t ஓட வேல்யூ என்ன இருக்கு? 6 sin 2 pi 1000 t plus 4 sin 2 pi 2000 t இருக்கு. அதே மாதிரி ஸ்டெப் சைஸோட வேல்யூ டெல்டாவோட வேல்யூ 0.314. பையோட வேல்யூ என்னது ஸ்டூடெண்ட்? பையோட வேல்யூ 22/7 3.14 கரெக்டா? பையோட வேல்யூ இது ஏற்கனவே வேணும், இங்க வச்சுங்க. இங்க ஒரு இது தள்ளி புள்ளி போகும்னா அப்ப டெல்டாவோட வேல்யூ என்னது? 0.1 பை. அவங்களே சொல்லிருக்காங்க டெல்டாவோட வேல்யூ 0.1 பை. அப்ப டெல்டாவோட வேல்யூ 0.1 பை இன்டூ 1/ts னா fs greater than or equal to ஏங்கிறது ஏன்னா என்னன்னா எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்குவோம். இதுதானே மேக்ஸிமம் வருது. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? ஏவோட வேல்யூ என்னது? 4 இன்டூ வாட் இஸ் ஒமேகா m? 2 பை இன்டூ 2000. 2 பை இன்டூ 2000. அப்ப fs வேல்யூ greater than or equal to என்ன வரும்? இதுக்கப்புறம் சால்வ் பண்றதான். 4 2 8 8 பை இன்டூ 2000. 8 பை இன்டூ 2000 டிவைட் பை 0.1 பை. பை கேன்சல் ஆயிரும். அப்புறம் 0.1னா 10⁻⁻1 மேல போனா 8 2 16 இன்டூ 10⁻4 சாம்பிள்ஸ் பர் செகண்ட்னு நினைக்கிறேன். 16 இன்டூ 10⁻4 வருது. இல்ல ஏதோ மிஸ்டேக் காட்டுக்குது. என்ன மிஸ்டேக்கு? ஓ ஓ சாரி ஸ்டூடெண்ட், டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எதுல ஸ்லோப் அதிகமா வரும்? இதுல ஃபர்ஸ்ட்லயா செகண்ட்லயா? ஸ்டூடெண்ட் வாய்ஸ் ஆடிபிளா? எங்க அமைதியா இருக்கிறீங்க? ஸ்டூடெண்ட் வாய்ஸ் ஆடிபிளா? ஸ்டூடெண்ட் வாய்ஸ் கேக்குதா இல்லையா? டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எதுல அதிகமான ஸ்லோப் வரும்? ஃபர்ஸ்ட்லயா செகண்ட்லயா? இங்க வந்து 4 இன்டூ 2000 8000 வருது. இங்க 6 இன்டூ 2000 வருதா? சரி, 16 வருது. 6 இன்டூ 12 தானே வருது. கொஸ்டின் கரெக்டா? 6 இன்டூ 2 பை இன்டூ 1000 4 இன்டூ 2 பை இன்டூ 2000. ஸோ எது ஸ்மாலா நம்மளுக்கு வேரியேஷன் வேணுமோ அதை எடுத்துக்க சொல்றாங்க. ஓகே சார், இந்த கொஸ்டின் கேட் கொஸ்டின் தான். எது ஸ்மாலரா வருதோ அதை எடுத்துக்க சொல்றாங்க. அப்ப எது ஸ்மாலரா வருதுன்னா இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எது 6 இன்டூ 2 பை இன்டூ 1000 வரும். அப்ப அப்ராக்சிமேட்டா 6 இன்டூ
1000னா 6000 வருது. இங்க 4 into 2000னா 8000 வருது. எது ஸ்மாலர் வேரியேஷன் வருதோ அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால இங்க பாருங்க, இங்க 6 into 2 pi into 1000 எடுத்தா ஆன்சர் வருது. 6 into 2 pi into 1000. அப்ப இது வந்து என்னது? ஓகே, இப்ப 6 into or 12 pi into 1000 divided by 0.1 pi, pi cancel ஆயிரும். அப்ப 12 into 10 power 4 samples per seconds. 12 into 10 power 4. ஸ்டூடண்ட் அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 12 into 10 power 4 இல்லனா 120 into 10 power 120 into 10 power 3. ஸ்டூடண்ட் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வேகமா சொல்லுங்க. ஏ சார். ஏ, ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். இங்க என்னன்னா ஸ்மாலர் வேல்யூ எடுத்திருக்காங்க. அதை இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா கேட்ல மேக்ஸிமம் தான் எடுத்திருப்பாங்க. பட் இங்க ஆப்ஷன் படி இங்க ஸ்மாலர் எடுத்திருக்காங்க. முன்ன என்ன ஆன்சர் போட்டோம்? ஸ்டூடண்ட் மேக்ஸிமம் எடுத்தா என்ன ஆன்சர் வருது? இது எடுத்தா என்ன ஆன்சர் வருது? வேற ஆன்சர் வருதா? 4 into 2 pi into 2000னா வேற ஆன்சர் வருது. பட் இதை இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல மினிமம் பல்ஸ் ரேட் மினிமம் பல்ஸ் ரேட்னால அந்த மினிமம் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் பல்ஸ் ரேட் ஆக்சுவலா அதுக்காக சொல்லல, எஃப்எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓ, அதுல மினிமம் வருதா? ஓகே, அதனால மினிமம் எடுத்தா அது வருது. பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பிசிஎம்ல எஸ்என்ஆர்கியூ கேட்டிருக்காங்க. பிசிஎம்ல இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் பிசிஎம் சிஸ்டம் each quantization level is encoded into 8 bits. Find SNRQ approximately. இது அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்தா கூட போதும். டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர். ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்சர் சொல்லுங்க வேகமா. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. எஸ், 48 dB கரெக்ட் ஆன்சர். இது டைரக்டான கொஸ்டின் தான். 48 dBங்கிறது கரெக்ட் ஆன்சர். அந்த 1.76 பிளஸ் 6 into n 6 8 48 அப்ராக்சிமேட்டா 48 போட்டுக்கலாம். ஸோ வில் சால்வ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 kHz. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. The band limited signal have maximum frequency of 5 kHz. According to sampling theorem, the sampling frequency is not valid. So sampling theorem என்னது? Fs greater than or equal to 2fm இதுதான் வேலிட். அப்ப 2 into fm ஓட வேல்யூனா 10K மேல இருக்கிறதால வேலிட். அப்ப 12K அவங்க நாட் வேலிட்னு கேட்டிருக்காங்க. அப்ப 10K மேல இருக்கிறது வேலிட், கீழே இருக்கிறது நாட் வேலிட். எந்த ஆப்ஷன் கரெக்டா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் நைக்விஸ்ட் சாம்பிளிங் தியரம் Fs greater than or equal to 2fm தான் வேலிட். பட் இவங்க நாட் வேலிட்னு கேட்டிருக்காங்க. அப்ப 10K கீழே இருக்கிறதெல்லாம் நாட் வேலிட். அப்ப 12K வேலிட், 15K வேலிட், 20K ஆல்சோ வேலிட், நாட் வேலிட்னா 5K. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் குவான்டைசேஷன் நாய்ஸ் ரெடியூஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. இல்ல இது பார்த்தாச்சு. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. The number of quantization levels required to reduce the quantization noise by the factor of 4. The number of quantization levels required to reduce the quantization noise by the factor of 4. இதுல ஒரு டேட்டா மிஸ்ஸிங்கா இருக்கு, அதனால அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்டூடெண்ட் இதுல ஒரு டேட்டா மிஸ்ஸிங்கா இருக்கு, நான் அதை சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. இன் 8-bit PCM இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல நோட் பண்ணீங்க. இன் 8-bit PCM 8-bit PCMக்கான கொஸ்டின் இது, அது சொல்லல, முன்னாடி ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. அதனால இன் 8-bit PCM நோட் பண்ணீங்க. ஸோ 8-bit PCMல find the number of quantization level required to reduce the quantization noise by factor of 4 in 8-bit PCM. அந்த ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, in 8-bit PCM. நம்ம இதை போர்ட்ல டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவான்டைசேஷன் நாய்ஸ் டு ரெடியூஸ் த குவான்டைசேஷன் நாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, குவான்டைசேஷன் நாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, S²/12 ஆர் குவான்டைசேஷன் நாய்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு S², இல்லைனா குவான்டைசேஷன் நாய்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/QL². 1/QL². இப்போ குவான்டைசேஷன் நாய்ஸ் ரெடியூஸ்டு பை த ஃபேக்டர் ஆஃப் 4னா, ரெடியூஸ்டு பை த ஃபேக்டர் ஆஃப் 4னா QL என்ன ஆகணும், QL increased by the factor of 2, கரெக்டா? ஏன்னா QL increased by the factor of 2னா மறுபடியும் இன்னொரு 2 into QL போட்டோம்னா 2 into QL whole square போட்டோம்னா 4 into QL² இருக்கும். குவான்டைசேஷன் நாய்ஸ் பவர் increased by the factor of 2னா then NQ decreased by 4ன்னு வரும். அவங்க NQ குவான்டைசேஷன் நாய்ஸ் வந்து decreased by 4 தான் சொல்லியிருக்காங்க. அப்ப குவான்டைசேஷன் லெவல் increased by the factor of 2. For 8-bit PCM how many quantization level, ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. For 8-bit PCM how many quantization level? Student, for 8-bit PCM how many quantization level? 2^8 என்ன வரும்? 256. பட் இப்ப இந்த குவான்டைசேஷன் நாய்ஸ் decreased by the factor of 4னா அப்ப குவான்டைசேஷன் லெவல் increased by the factor of 2. அப்ப what is new quantization level required? 2 into 256. அப்ப என்ன ஆன்சர்? 512 ஆன்சர். அப்ப இதுக்கு எந்த ஆன்சர் கரெக்ட்? டக்குன்னு சொல்லுங்க ஆப்ஷன். ஓ டைம் 9 ஆயிடுச்சா? ஸ்டூடெண்ட் இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் பி கரெக்ட். எஸ் 512 தான் கரெக்டான ஆன்சர். 512 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். So in PCM system, if number of bits increased from 6 to 8, the quantization noise ratio, signal to quantization noise ratio improves by. கொஸ்டின் இது மாதிரி இந்த PCM ஓட பல்ஸ் கோட் மாடுலேஷனோட எல்லா ஃபார்முலாவும் நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். கொஸ்டின் நோட் பண்ணீங்க, சால்வ் பண்ணலாம். ஸோ SNRQக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? 3/2 QL² ஆர் ஃபார்முலா 3/2 2^2n. அப்ப SNRQ1 ஓட வேல்யூ 2^2 into 8 6. ஃபர்ஸ்ட் 6 to 8 அப்ப 6. நெக்ஸ்ட் SNRQ2 ஓட வேல்யூ 2 into 2^8. அப்ப டிவைட் பண்ணலாம். SNRQ2 divided by SNRQ1, SNRQ2 divided by SNRQn. அப்ப 2^16 divided by 2^12. அப்ப 2 என்ன வரும்? 2^4 வருமா? அப்ப 2^4 என்ன வரும்? என்ன வரும்? 16. Yes, 2 into 2 4, 4 into 4 16. அப்ப SNRQ increases by the factor of, அப்ப SNRQ2 equal to 16 into
SNR Q1. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? So if number of bits increases from 6 to 8, the signal to quantization noise ratio improves by the factor of 16. Option C correct. So for this question, option C correct. So அந்த PCM ல பார்த்த எல்லா ஃபார்முலாவும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கங்க தயவு செய்து. PCM ல இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். ஓகே நெக்ஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க, தியரி கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஸ்லோப் ஓவர்லோ இது போன டிஎன்இபில கேட்ட கொஸ்டின், ட்ரிபிள்இக்கு போன டிஎன்இபில கேட்ட கொஸ்டின். யாருமே இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் போன டிஎன்இபில ட்ரிபிள்இக்கு கேட்ட கொஸ்டின் லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல. ஸோ ஸ்லோப் ஓவர்லோட் எரர் எப்போ அக்கறாகும்? நான் ஷார்ட்கட் கூட சொன்னேன், ட்ரிபிள் எஸ் நான் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் ஷார்ட்னு சொல்லுவாங்கல்ல பட்டாசு வெடிக்கிறப்ப, அதனால ட்ரிபிள் எஸ் நான் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஸ்டெப் சைஸ் வந்து 2 ஸ்மாலா இருக்கிறப்ப ஸ்லோப் ஓவர்லோட் எரர் வரும். ஸ்டெப் சைஸ் 2 ஸ்மாலா இருக்கிறப்ப ஸ்லோப் ஓவர்லோட் எரர் வரும். அப்ப ஸ்லோப் ஓவர்லோட் எரரை அவாய்ட் பண்ணோம்னா ஸ்டெப் சைஸ் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணும். ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இது லாஸ்டா கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எனக்கு ஸ்கேன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் கேட்கறாங்க. என்ன ஃபார்முலா? மினிமம் டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித்துக்கு ஃபார்முலா n இன்டு எஃப்எஸ். பட் மினிமம் பேண்ட்வித் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. மினிமம் பேண்ட்வித் என்ன ஃபார்முலா? half ஆஃப் த பிட் ரேட். அப்ப n fs/2. ஆப்ஷன் சி கரெக்ட். உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பியிருப்பேன். ஒன்றும் இல்லை, n பிட் பிசிஎம்ல மினிமம் பேண்ட்வித் ரெக்யர்டு ஃபார் ஃபைட்ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இன் பிசிஎம் மினிமம் பேண்ட்வித் ரெக்யர்டு கேட்டிருக்காங்க. மினிமம் பேண்ட்வித் ரெக்யர்ட்னா half ஆஃப் த பிட் ரேட் வரும். அப்ப n fs/2. உங்களுக்கு ஆப்ஷன் சி கரெக்டா வரும். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், இல்லைன்னா பிசிஎம், இது ரிலேட்டடா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும். பிளஸ் மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோல் ரிலேட்டடா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு 9th சாப்டர், உங்க ஏஇ எக்ஸாம்ல 9th சாப்டர்ல எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்க கொஞ்சம் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அட்லீஸ்ட் கிளாஸ் நோட்ல போட்ட கொஸ்டின், இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல போட்ட கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. டைம் இருக்கிறப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரே சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா 10 ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து கிளாஸ் நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும். பட் படிக்கிறதெல்லாம் தரவா மனப்பாடம் பண்ற அளவுக்கு படிக்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா என்னை பிசிஎம்ல கேட்டீங்கன்னா எல்லா ஃபார்முலா, எல்லா கான்செப்ட் லைனா நான் சொல்லிடுவேன். ஏன்னா 10 வருஷமா நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு 10 முறை படிச்சீங்கன்னா எல்லாம் மனப்பாடமா தெரியும். ஸோ அந்த மாதிரி தரவா படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ்ல நம்ம வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Now class over. Thank you, students. Thank you, sir.